போகிறப்போல யார்கிட்டையும் சொல்லலை, பாட்டில் போயிட்டான். கூட்டத்துல போய் ஒரு அம்மா மாட்டிக்கிச்சா, அந்த மாட்டுனம்மா அவ இழுத்து விட்டுட்டு இந்த நவத்திட்டு வராங்களோ அவனை போட்டு முதிச்சுட்டாங்களா. மிதிச்ச உடனே இவன் வந்து யூரின் போயிருக்கான். அங்கனே என்னடா தம்பி அப்படின்னு கேட்டிருக்கானுங்க. இல்லை எனக்கு என்னமோ வருதுன்ட்டு அதே ஹாஸ்பிட்டலில் வந்து இது போலீஸ்காரங்க தான் வந்து சேர்த்து விட்டுருக்காங்க. அங்கே கொண்டே போட்டதில் எல்லாரும் செத்துட்டாங்க, நீங்கள் 2 பேரும் தான் பொழைச்சிருக்கிறீங்க. போலீஸ்காரம்மா சொல்லுது, டாக்டர் சொல்கிறாங்க, நர்ஸெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு மேலே தான் ஸ்கேன் எடுத்துருக்குறாங்க என் ஜாமிக்கு. இதுக்கு மேலே பார்க்கல. எனக்கு வந்து 8:45 எனக்கு ஃபோன் வருது. நான் பஸ்ஸு வசதி இல்லை, ஆட்டோ பிடிச்சி போய் பார்க்குறேன், பையனை பார்க்குறேன். அப்போ நல்லா இருக்கிறான், என்கிட்ட பேசுகிறான். அப்பா வந்துட்டேப்பா நல்லா இருக்கான் அப்படின்னா. இவர் அறிவிச்சிருக்காரு என்னன்னா தனியாரில் வந்து பணம் வாங்கக்கூடாது அப்படிங்கமோ உனக்கு நல்லா இருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாதன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. பில்லு கட்டி தான் வெளியில் போடணும்னு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாட்டுக்கு. இல்லைங்க காசு கட்ட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்களாட்டுக்கு. இவங்க வந்து காசு கட்டி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கு. இல்லைங்க நீங்கள் பாருங்கள் இப்போ தான் அறிவிச்சிருக்காரு, காசு இருந்த தனியாரில் வாங்க வேண்டாம்னு சொல்லாமல் இவங்க இல்லைம்மா நல்லா இருக்கு அப்படின்னு கீழே வந்து அவனுக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கல, மேலே தான் ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. அங்கே சரியா பார்க்கலைங்க என் சாமிக்கு, இதுக்கு கீழே பார்க்கலைங்க, இதுக்கு மேலே தாங்க பார்த்துருக்குறாங்க என் சாமிக்கு. அவங்க நல்லா இருக்குது, நல்லா ஆனால் நல்லா அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கலைங்க என் பையனுக்கு, பார்க்கலைங்க. காலையில் 5:30 மணிக்கு தட்டி எழுப்புற, தம்பி என்னப்பா இது வலி இருக்குதா, ஆஸ்பத்திரி போகலான்னு கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறான். நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போயிட்டேன், வெளியே போயிட்டேன். கீழே யூரியன் இது வந்து அவனுக்கு போகாமல் இருக்குது. நைட்டெல்லாம் காலையில் எந்திரிச்சோன்னே வாந்தி எடுத்துருக்கிறான். சரி வாடா ஹாஸ்பிட்டல் போகலான்னதுக்கு அவனுக்கு சொல்ல தெரியல, யூரின் இங்கே நான் வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னு அம்மாள்கிட்ட சொல்ல தெரியாமல் சரி இறா அப்படின்னோன்னா மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துட்டான். சாமி வாந்தி எடுக்கிறியா, ஆஸ்பத்திரிக்கு போகலாம் சாமி, எனக்கு ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டான். ஆனால் அந்த மருந்தெல்லாம் தடவிவிட சொன்னாமா, மேலையில மருந்தெல்லாம் தடவிவிட சொன்னா, தடவி விட்டு மல்லாந்து படுத்திருந்தேன். சாமி வயிறெல்லாம் வீக்கமா இருக்குது, பல பொருள் இருக்குது, உனக்கு என்னாச்சு, ஐயோ உனக்கு என்னாச்சு, நீ ஒண்ணு கருதியான நான் கேட்கலையே. அவனுக்கு உயிர் நாளையில அடிபட்டு இருக்குதுங்க. நேத்து நார்மலா மாத்தி எடுத்துட்டு இருக்கிறானே மணி அண்ணா, மணி அண்ணா நார்மலா மாத்தி எடுக்கிறான். சாமி ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம், ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம் ஜல்லி மாதிரி வந்தது, ஆஸ்பத்திரி கொண்டு போனே, கொண்டு போய் கொண்டு இல்லையே. நல்லா இருக்குன்னு அனுப்பிச்சி விட்டதான் நேரம் பார்த்துருந்தாங்கன்னா இவனை செத்துருக்க மாட்டான். உடனே அனுப்பிச்சி விட்டதுனால தான் இவன் இறந்துட்டான். இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்தாங்கன்னா நைட்டில் என்ன ஏது அப்படின்னு அவன் இறந்துருக்க மாட்டான். அவன் இப்போ வந்து லோனுக்கு வசூல் பண்ணிட்டு இருக்கான். கட்சி எதுலே இல்லைங்க, எக்விடாஸில் வந்து இப்போ தான் வேலைக்கு சேர்ந்து இதுக்கு பண வசூலுக்கு போவான். ரொம்ப சாதுவான பையங்க. வீட்டை அவன் தான் பார்த்துக்கிறதே, அவன் தான் வீட்டுக்கு மூத்த பையன். ஒரு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று, அவன் தான் குடும்பத்தவே பார்த்துக்கிறவன். அவனே இப்போ போய் சேர்ந்துட்டான்.